அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்கூரி தொண்டர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் தற்கூரி பொதுமக்கள் அதிகமாக இருக்குங்கிறது இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு பெரியார் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 1000 பெரியார் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டு மக்களையும் திருத்த முடியாது. அதாவது ஓட்டு போடுறது யாருக்கு போடுறதுங்கிறது உங்கள் உரிமை, அதில் யாரும் தலையிட முடியாது, அது உங்களுடைய உரிமை. அதாவது தளபதி விஜய் என்ன சொல்றாரு, நான் பல உச்சக்கட்டத்தை விட்டுட்டு நான் உங்களை தேடி வந்திருக்கேன், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, அவர் உச்சமா இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்னங்க பண்ணியிருக்காரு? எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு? எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு? எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு? சொல்லுங்க. எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க அவரை ஓட்டு போட்டு செஞ்சிருக்கீங்க? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இவருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு மாற்றம் கொடுத்துருக்கீங்க? அப்படி மக்களுக்கு என்னதுங்க பண்ணியிருக்காரு? எல்லாம் ஒரு சினிமா மாயக்காக இப்படி பண்ணியிருக்கீங்களா? உண்மையிலே மக்களுக்காக தன்னுடைய உச்சத்தை கேரியர் விட்டு வந்த ஒரே ஆளு கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர் தாங்க. அவர் எவ்வளவு கோடி கணக்கில் மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சு எத்தனை பேரை படிக்க வச்சு எத்தனை பேரை ஆளாக்கி அப்படி வந்த மனிதரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிடலைங்க. அவரை டெபாசிட் இழக்க செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணதே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதனை விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாத விஜய்க்கு எதுக்குங்க இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க? சரி, விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, கேப்டன் பையன் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறுபடியும் விருந்தினர் தொழில் என்னாரு, மறுபடியும் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கலாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு தற்குறி இல்லாதாங்க நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரியார் இல்லைங்க, 1000 பெரியார் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டையும் திருத்த முடியாது, தமிழ் மக்களையும் திருத்த முடியாதுங்க. உங்க தலையெழுத்து விதி எதோ அதுதாங்க நடக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் அவர்கள் நீங்க முதல்வர் ஆக்கியிருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா எதுவுமே கிடைக்காதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா தாங்க கிடைக்கும்.